Hi dear students, so 12th standard first unit application of matrix and determinants. So matrix இந்த யூனிட்டை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துட்டு வரோம். மேட்ரிக்ஸில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து எப்படி சப்ராக்ட் பண்ணலாம், ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ்ன்ற டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வி லேர்ன்ட் இன் 11th ஸ்டாண்டர்ட் தான். டிட்டர்மினன்ட்ஸில் கோஃபேக்டர், மைனர், ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் பார்த்து ரொம்ப லிமிட்டடான டாபிக்ஸ் தான் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தது. பட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம கொஞ்சம் அதை ரொம்ப பெருசாகவே இருக்க போகுது இந்த யூனிட். பட் கஷ்டமான யூனிட் கிடையாது, ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டாபிக் தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை நம்மளுக்கு கூட்ட தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ண தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்படின்னா என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வர்ஸ்? யூ மஸ்ட் நோ. நீங்கள் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்னா இன்வர்ஸ் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னது அப்படின்னு புரியும். இன்வர்ஸ்னால் என்னது? ஸோ நான் டிஃபைன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். வி மைட் ஹவ் ஸ்டடிட் இன் 9th and 8th ஸ்டாண்டர்ட் அபவுட் திஸ். ஸோ நான் இந்த இன்வர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அடிஷனை எடுத்துக்கலாம். அடிஷன் ப்ளஸ் அடிஷன் எடுத்துக்கலாம். அடிஷன் அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட். ஐடென்டி எலமெண்ட். அடிஷன்னா ஐடென்டி எலமெண்ட் இஸ் 0. அடிஷனுடைய ஐடென்டி எலமெண்ட் வந்து 0. ஏன் இதை ஐடென்டி எலமெண்ட்னு சொல்கிறாங்க? இந்த நம்பருக்கு என்ன கேரக்டர் இருக்குது, ஏன் இதுக்கு பேர் வந்து ஐடென்டி அப்படின்னா, இந்த நம்பர் கூட எந்த நம்பரை நீங்கள் கூட்டினாலும் அதே நம்பரே ஆன்சராக வரும். இந்த நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அதே நம்பரே ஆன்சராக வரும். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 இது கூட ஆட் பண்ணாலும் என்ன வரும், 2 வரும். 2 + 0 is 2. 100 இது கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் 100 வரும். -100 இது கூட ஆட் பண்ணாலும் -100 இஸ் தி ஆன்சர். ஸோ ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது கூட எந்த நம்பரை ப்ளஸ்ஸை வச்சு நீங்கள் சேர்த்தாலும் அதே நம்பரே ஆன்சராக வரணும். 2 + 0 is 0. ஸோ திஸ் இஸ் த ஐடென்டி எலமெண்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே. சரி, இப்போ இதே வந்து மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன்னா வாட் இஸ் ஐடென்டி எலமெண்ட்? அது மாதிரி கேரக்டர் உள்ள எலமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது ஒரு நம்பர் அது கூட 2 பெருக்கினாலும் 2 வரணும், 100 பெருக்கினாலும் 100 வரணும், 7 பெருக்கினாலும் 7 வரணும். அந்த மாதிரி ஏதாச்சும் நம்பர் இருக்கா? எஸ், there is a number 1. This number has that character. So this is the identity element. Identity elementனா what is the identity element அப்படின்னா, what is the binary operation கேட்கணும். ப்ளஸ் பொறுத்து நீங்கள் ஐடென்டி எலமெண்ட்டை கேட்குறீங்களா, மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட்டை கேட்குறீங்களான்னு கேட்கணும். மொட்டையாக ஐடென்டி எலமெண்ட்னா என்னதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ளஸ்னா ஐடென்டி எலமெண்ட் வந்து 0க்கு தான் அந்த கேரக்டர் இருக்குது. 1 இஸ் தி ஐடென்டி எலமெண்ட். ஸோ ஐடென்டி எலமெண்ட்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ்னா என்னதுன்னு சொல்கிறேன். ஐ வில் டிஃபைன் யூ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வர்ஸ் எலமெண்ட். ப்ளீஸ் க்ளோஸ்லி வாட்ச் தட். ஸோ லெட் மீ டேக் ஏ நம்பர் 2. 2 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 0ன்ற ஆன்சர் வரும். When will you get this identity element? When will you get this identity element? So what has to be added with this 2? இந்த 2 கூட எதை கூட்டினீங்கன்னா 0ன்ற ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும். So you can clearly answer -2. ஸோ அப்போ 2 + -2நாலும் -2 + 2நாலும் we are getting the 0. We are getting that 0. So from this I want to say that -2 is the inverse element of 2. -2 தான் 2 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட். -2 2 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட். சிமிலர்லி நீங்கள் இதையும் சொல்லலாம்.
-100. -100 கூட எதை ஆட் பண்ணால் you will get 0. You can easily answer that 100 is the answer. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா -100 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து 100. ஓகே, ஸோ let us come to the multiplication. So let me take this same number 2. 2 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து -2ன்னு நான் இங்கே சொன்னேன். அப்போ அடிஷன் வந்து நடுவில் இருந்துச்சு. இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடுறேன். I will come to the multiplication. ஸோ இது கூட எதை பெருக்கனா, எந்த நம்பரை பெருக்கனா you will get this 1. You will get this 1. எப்போ எதை பெருக்கினா 1 வரும். இதையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. 1/2 இஸ் தி ஆன்சர், ரைட்? 1/2 இஸ் தி ஆன்சர். ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா 2 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து 1/2. பைனரி ஆப்ரேஷனை பாருங்கள், இங்கே 2க்கு -2 இன்வர்ஸ் எலமெண்ட்னு சொல்கிறேன், இந்த இடத்துல 2க்கு 1/2 இன்வர்ஸ் எலமெண்ட்னு சொல்கிறேன். ஸோ இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது இன்வர்ஸ் எலமெண்ட் வேறு, 2க்கு அடிஷனாக இருக்கும்போது இன்வர்ஸ் எலமெண்ட் வேறு. ஓகே, ஐ வில் கிவ் another number 3/2. ஸோ 3/2 கூட எதை பெருக்கனா உங்களுக்கு 1என்ற ஆன்சர் கிடைக்கும். 1என்ற ஆன்சர் you can answer it as 2/3. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா you will get that. ஸோ அப்போ 3/2 உடைய இன்வர்ஸ் எலமெண்ட் வந்து 2/3. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிட்டு வச்சு தான். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐடென்டி எலமெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்வர்ஸ் எலமெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறேன். ஸோ லெட் மீ டேக் மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகே, மேட்ரிக்ஸ் அடிஷன். ஸோ 2 மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் ட்ரைனிங் இருக்குது. சரி, அடிஷன் அப்படின்னா ஐடென்டி எலமெண்ட் இங்கே 0ன்னு சொன்னீங்க, ஐடென்டி எலமெண்ட் இங்கே 1ன்னு சொன்னீங்க. இங்கே ஐடென்டி எலமெண்ட், வாட் இஸ் தி ஐடென்டி எலமெண்ட் வித் மேட்ரிக்ஸ் அடிஷன்? மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கு ஐடென்டி எலமெண்ட் என்ன? ஐடென்டி எலமெண்ட் வந்து இதான் 0 0 0 0. Simply I can write it as 0 matrix. Yes. ஏன் இதை வந்து ஐடென்டி எலமெண்ட்? This is the identity element. So this is the identity element. Why this is identity element? இது கூட எந்த மேட்ரிக்ஸை ஆட் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸை ஆன்சராக ஓடியாந்துரும். அதனால தான் இதுக்கு பேர் ஐடென்டி மேட்ரிக்ஸ். சரி, இப்போ நான் இன்னொரு பைனரி ஆப்ரேஷன் எடுக்கிறேன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா what is the identity element? This is the identity element 1 0 0 1. ஏன் இது ஐடென்டி எலமெண்ட்னு சொல்கிறோம், ஏன் இங்கே 1 ஐடென்டி எலமெண்ட் சொல்கிறோம்? அதே ரீசன் தான். ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் கூட 1 0 0 1 கூட எந்த மேட்ரிக்ஸை வேணாலும் நீங்கள் பெருக்குங்க, இந்த மேட்ரிக்ஸை பெருக்குங்க, இதே ஆன்சராக வந்துடும். எப்படி 1 × 2 வந்து 2வே ஆன்சராக வருதோ அதே மாதிரி 1 0 0 1 கூட இதை பெருக்குனா இதே மேட்ரிக்ஸ் ஆன்சராக வரும். யூ கேன் செக் திஸ். நோ, இந்த ரோ எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கலாம், 1 + 0. இதை எடுத்து இது கூட பெருக்கலாம், 1 + 0. இதை எடுத்து இது கூட பெருக்குங்க, 0 + 2. இதை எடுத்து இது கூட பெருக்குங்க, 0 + 2. ஸோ த ஆன்சர் இஸ் 1 1 2 2. ஸோ we are getting the same answer. So 1 0 0 1 is the identity element with respect to matrix multiplication. 0 matrix is the identity element with respect to the matrix addition. So this is the identity element. Okay, identity element என்னன்னு தெரியணும். Identity element தெரிஞ்சாதான் we can find the inverse element. Okay, 1 1 2 3. So let me take this matrix 1 1 -2 3. Which matrix has to be added? இந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை கூட்டினா உங்களுக்கு இந்த ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும்? 0 0 0 0. எது கிடைக்கும்? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸசைஸ்லாம் வச்சு பெருசாக டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ -1 -1 2 -3. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ். அப்போனா இந்த மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இதான் -1 -1 2 -3 இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம பெருசாக ஒரு டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக இந்த எக்ஸசைஸை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை ஐ எம் கிவிங் திஸ் மச் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் தட். ஸோ இப்போ தான் நான் டாபிக் வரப்போகிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் இம்ம நேரம் சொன்னது என்னதுன்னு சொல்லிட்டு. ஐ வில் டேக் திஸ் சேம் மேட்ரிக்ஸ் ஹியர் 1 1 -2 3. இந்த மேட்ரிக்ஸ் கூட
எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த ஐடென்டி எலமெண்ட் 1 0 0 1 வரும்? எப்போ வரும்? ஸோ ஐ வில் டேக் a 3x3 மேட்ரிக்ஸ் 1 1 1 2 7 8 -1 3 4. இது கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கனா உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வரும் 1 0 0 0 1 0 0 0 1. So this is also a identity matrix, this is also a identity matrix. இது கூட எதை பெருக்கினா இது ஆன்சர் வரும்? இது கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கணும்? Is there any way to find this matrix? இந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? உன்னால் இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் பண்ணவே முடியாது. இதுக்கு எப்படி பார்த்த உடனே 1 - 1 0 சார், இங்கே -1 போடணும், இங்கே 2 போட்டால் 0 ஆகிடும், இங்கே -3 போட்டால் 0 ஆகிடும். ஸோ இதனுடைய ஐடென்டி எலமெண்ட் இதனுடைய இன்வர்ஸ் எலமெண்ட் இது, இதனுடைய இன்வர்ஸ் எலமெண்ட் இது, இதோடைய இன்வர்ஸ் எலமெண்ட் இது, இதோடைய இன்வர்ஸ் எலமெண்ட் இது. மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இதனுடைய இன்வர்ஸ் எதுன்னு உன்னால் டைரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியாது. So there are some procedures, there are some basic definition that you have to learn to find the inverse of a matrix. So this is what we are going to learn in this first exercise. So ஒரு மேட்ரிக்ஸ் உடைய இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும்போது அதனுடைய இன்வர்ஸ் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிக்காக வந்து இன்வர்ஸ் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ மஸ்ட் கிவ் தீஸ் மச் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன். இன்வர்ஸ் எலமெண்ட்னா என்னது, ஐடென்டி எலமெண்ட்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த யூனிட் உள்ளார போகணும். சும்மா எடுத்தோடனே எப்படி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு ப்ரொசீஜர் கொடுக்கறது, என்ன கண்டுபிடிக்கிறோன்னே தெரியாமல் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ கிளாஸ்ன்றதால நீங்கள் புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப பாருங்கள், திரும்ப திரும்ப பார்த்து நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த எக்ஸசைஸோடைய டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்பொழுது ஒரு மேட்ரிக்ஸுக்கு எப்படி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் தி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், அதுதான் இந்த எக்ஸசைஸோடைய டார்கெட். இதை நேராக சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லியாச்சு. ஸோ அப்போ என்ன சார் தெரிஞ்சிருக்கணும்? ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னதுன்னு 11th ஸ்டாண்டர்ட்லேயே நாம் படித்தாச்சு. பட் நான் அதை ரீகால் பண்ணுறேன். ஸோ லிசன் பண்ணு. 1 1 1 2 3 -1 4 0 1. ஸோ நான் சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதனுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர். இதனுடைய கோஃபேக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன செய்யணும், நீನು இந்த 1 இருக்கா, இந்த 1உடைய ரோ காலத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் பார்ப்பீங்க. இது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. 3 - 0 1 × 0 is 0. you can left it. இதையும் எடுத்துக்கலாம், இந்த ரோ காலத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோ காலத்தை விட்டுட்டிங்கன்னா 2 ஒரு மைனஸ் நாமளாகவே போட்டுக்கணும். இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா -4, அப்போ இது +4 ஆகிடும், இது +4 ஆகிடும். அடுத்தது இந்த ரோ காலத்தை விட்டுடலாம். 0 -12 4 3s are 12 -12. அடுத்தது இந்த 2ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இதனுடைய ரோ காலத்தை விட்டுருவோம். 1 - 0 1 - 0. அடுத்து இந்த 3 எடுத்துக்கிறேன், 3 இருக்கிற ரோ காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 - 4 1 - 4. ஓகே, அதுக்கடுத்து இந்த -1 இருக்கிற ரோ காலத்தை விட்டுறேன். 0 - 4 0 - 4. தப்பு வரும், பொறுமையாக நிதானமாக செய்யணும் இதை. அடுத்தது 4 இருக்கிற ரோ காலத்தை விட்டுறேன். -1 - 3 -1 - 3. 0 இருக்கிற ரோ காலத்தை விட்டுறேன். -1 - 2 -1 - 2 -1 - 2. அப்புறம் 1 இருக்கிற ரோ காலத்தை விட்டுறேன். 3 - 2
3 minus 2. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. இங்கே எங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ இதை ஒரு மேட்ரிக்ஸாக போட்டுக்கிறேன். இந்த 1 இருக்க வேண்டிய இடத்துல 1 மைனர், லிசன் கேர்ஃபுல்லி, மைனர் 1 மைனர். வாட் இஸ் த 1 மைனர்னா என்ன? 1 இருக்கிற ரோ காலத்தை விட்டுட்டு இங்கே வருது இல்லைங்களா, இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 3 minus 0, அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற 9 எலமெண்ட்டோடைய மைனர்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற எலமெண்ட்டோடைய மைனர்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் கோஃபேக்டர்ஸ். சார் இப்போ எப்போ சார் இது கோஃபேக்டராக மாறும்? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கணும், அடுத்தது இங்கே மைனஸ், அடுத்தது இங்கே ப்ளஸ், அடுத்தது இங்கே மைனஸ் போட்டுக்கணும், அடுத்தது இது ப்ளஸ், அடுத்தது இது மைனஸ், அடுத்தது இங்கே ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து குருட்டு பாடமான விஷயந்தான் இந்த ப்ளஸ் மைனஸ் போடுறது அப்படிங்கிறது. இந்த ப்ளஸ் மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே என்னது, இப்போ இது மைனஸ் கிடையாது, இது பேர் கோஃபேக்டர். இது கோஃபேக்டர். இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஏன்ற மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ இது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். ஸோ இங்கே இருக்கிற சைனை நீங்கள் எப்படி முடிவு பண்ணணும்னா -1 ஹோல் பவர் I + J. ஸோ இது வந்து A11, இந்த இடத்துக்கு பேர் வந்து A11. இதை எடுத்துன்னு போய் அங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 1 + 1 is 2, -1 ஸ்கொயர் வந்து ப்ளஸ், அப்போ இந்த இடத்துடைய சைன் வந்து ப்ளஸ். இந்த எலமெண்ட் இருக்கிற இடத்துடைய இந்த எலமெண்ட் வந்து 3rd ரோவில் 2nd எலமெண்ட், இது A32. இதை எடுத்துன்னு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 3வது ரோவில் 2nd எலமெண்ட், இது 3வது ரோவில் 2nd எலமெண்ட். அப்போ 3 + 2 போட்டிங்கன்னா இங்கே 5 வந்துடும். -1/5 is -1. ஸோ இந்த இடத்துடைய சைன் வந்து மைனஸ். ஸோ சைனை வந்து நீங்கள் இப்படி தான் டிசைட் பண்ணணும். இந்த ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ்ன்றது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்காக நம்ம அதை போல் செஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 - 0 is 3, and this is -6, -12, this is -1, this is -3, this is -4 + 4, -4, -3 + 3, -1. So this is the cofactor matrix. ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் adjoint matrix. Okay, so listen the class carefully. கோஃபேக்டர்னா என்ன அதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் அட்ஜாயிண்ட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஒரு மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து கோஃபேக்டர், இந்த மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர். கோஃபேக்டர்னா என்ன செஞ்சோம், அந்த மைனர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும், மைனர்ஸில் சைனை சேர்த்துக்கிட்டோம், அதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சோம். இதான் வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம என்னன்னு செஞ்சிடலாம், ஆனால் இதை ஷார்ட்டாக நான் எழுதுகிறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட்னா எப்படி, அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ நோ ஹவு டு ஃபைண்ட் தி கோஃபேக்டர் ஆஃப் ஏ. கோஃபேக்டர் ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிச்சோன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஃபஸ்ட்டு கோஃபேக்டரை கண்டுபிடிச்சி அந்த கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். ரோவை எல்லாத்தையும் அப்படியே காலமாக மாற்றிடுறது. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா, இப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னது, 3 - 6 - 12, 3 - 6 - 12, -1 -3 4 -4 3 -4 3 -1. இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா இந்த ரோவை 3 - 6 - 12 அப்படியே ரோவை காலமாக மாற்றிடுறீங்க. -1 -3 4 -4 3 -1. சி டாப்பிக்குடைய மெயின் டார்கெட் வந்து ஒரு மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ் எலமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனால் நான் இன்வர்ஸ் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்
இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நாலேஜ், பட் ஐ ரீகால்ட் யூ. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட்னா என்னது? அட்ஜாயிண்ட்னா என்னதுன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எடுத்து வச்சு எழுதி அதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் தி டிரான்ஸ்போஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே, so this is the adjoint matrix. இப்போ நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். 1 1 -2 3 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. இந்த 1 இருக்குது, இந்த 1 ரோ காலத்தை விட்டுறீங்க, 1 ரோ காலத்தை விட்டுறீங்க, இந்த 3 எடுத்து இங்கே எழுதிடணும். இந்த 1 ரோ காலத்தை விட்டுறீங்க, அப்போ இங்கே -2 எடுத்து எழுதிடணும். இந்த -2 ரோ காலத்தை விட்டுறீங்க, அப்போ அந்த 1 எடுத்து இங்கே எழுதணும். இந்த 3 இருக்கிற ரோ காலத்தை எடுத்து எழுதணும். ஸோ இது இங்கே எல்லாத்தையும் எழுதியிருக்கிறது மைனஸ். இப்போ என்ன செய்யணும்னா இது ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி சைன் போடணும். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவாக சைன் போட்டேன். 2x2 மேட்ரிக்ஸ்னால் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஏன்னா இந்த இடம் வந்து A11, இது A12, இது A21, இது A22. ஸோ இந்த இடத்துல I + J, இந்த இடத்துல இந்த 1 + 1 போட்டிங்கன்னா ஈவன் நம்பர் கிடைக்கும். ஈவன் நம்பர்னால் பாசிட்டிவ் சைன். இங்கே ஒத்த நம்பர் வரும், ஆட் நம்பர் வரும், அதனால் நெகட்டிவ் சைன். இதுவும் ஒத்த நம்பர் வரும், ஆட் நம்பர், அதனால் மைனஸ். இங்கே பாசிட்டிவ் நம்பர். அப்போது இதுக்கு வேறு மாதிரி சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3 2 -1 1. ஸோ திஸ் இஸ் தி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னதுன்னா இந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதி 3 2 -1 1. இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னது? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா இந்த ரோவை 3 2 -1 1. ஸோ திஸ் இஸ் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஐ வில் ரீகால் சம்திங். ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டெஃபினேஷனை கற்றுட்ருக்கோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தோம். அது லாஸ்ட் இயரே நம்ம படித்தது. அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் ரோ எல்லாத்தையும் காலமாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த செக்ஷனில் இதை பற்றி இதில் எக்ஸசைஸில் இதனுடைய பார்ட்டில் சம் இருக்குது. எப்படி நிறையா மேட்ரிக்ஸ் கொடுக்க போகிறாங்க, அந்த மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ.